Hello friends, welcome to Uma's Guidance. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது aptitude sums simplification தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த sums பார்க்கறதுக்கு முன்னாடி மிஷன் 25 அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். மிஷன் 25 என்ன மீன் பண்ணுதுன்னா aptitude 25 out of 25 நீங்கள் எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கான பிளான் தான் இந்த மிஷன் 25. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறது இல்லைனா சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் அது சமச்சீர் கல்வி புக்கில் 6th to 10th எங்கெல்லாம் கவர் ஆகிருக்குன்னு பார்த்து அந்த சம்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் எக்ஸசைஸ் சம்ஸோடு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது இதுக்கு சிமிலராக அதர் ஆத்தர்ஸோட புக்ஸில் என்னென்ன சம்ஸ்லாம் இருக்குது அதையும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி என்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு, ஸோ எப்படிலாம் கொஸ்டினை மாற்றி கேட்டிருக்காங்க, என்னென்ன மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான இருக்க கொஸ்டின்ஸையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது மூணும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது மூணு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில சம்ஸ் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணி முடித்த உடனே அதோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது சரியான்னு செக் பண்ணுறதுக்காக உங்களை எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு மாடல் எக்ஸாமோட லிங்க் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட்டும் எழுதி பார்க்கலாம். ஸோ நீங்களே உங்களை எவாலுவேட் பண்ணி எவ்வளோ ஸ்கோர் உங்களால் எடுக்க முடியுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நான் இப்போ தான் டிஎன்பிசிக்கே ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு பிகினர் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு நான் ஆல்ரெடி சிலபஸ் முடிச்சிட்ட ரவின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த சிமிலர் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மாடல் எக்ஸாம் எழுதலாம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ தான் பாதி முடிச்சிருக்கேன், பேலன்ஸ் முடிக்கும் ரவின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ரம் 0 to 100 நம்ம த்ரூ அவுட் சிலபஸ் ஏலேருந்து சிலபஸ் Z வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் இதே ஆர்டரில் தான் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற சம்ஸ் இருக்கும், ப்ளஸ் அதுக்கான மாடல் எக்ஸாமுக்கான லிங்க்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றதையும் படிச்சுட்டு அதை தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். இது நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்டு சிலபஸ். நாட் ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி, நீங்கள் வேறு எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கனாலும் இதுதான் காமனான சிலபஸாக இருக்கும் உங்களுக்கு ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும். ஸோ இது இல்லாமல் மேபி ஏதாவது சில டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு எடுத்துருக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரிவைஸ்டு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் இல்லை சுருக்குதல் அப்படின்னாலே உங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஷார்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை ஷார்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஷார்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்மாஸ் ரூல், BODMAS, பாட்மாஸ். ஸோ இது வந்து ஒரு அப்ரிவேஷன். அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன, பிராக்கெட்ஸ், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராக்கெட்ஸ். ஸோ நம்ம சம் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கேயாவது ப்ராக்கெட்ஸ் இருந்தால் நம்ம அதை தான் ஹை ப்ரையாரிட்டி எடுத்துக்கணும். ஸோ அதை ப்ராக்கெட்ஸை ஃபஸ்ட்டு முடிக்கணும். அண்ட் தென் ஆர்டர்ஸ். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல பவர்ஸில் கொடுக்குறாங்க, இல்லை உங்களுக்கு ரூட் ஏதாவது கொடுத்துருக்காங்க, இல்லை ஆஃப் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை தமிழில் பார்த்தீங்கன்னா இன்னு அல்லது இல் அந்த மாதிரி எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டுக்கு அடுத்து ரெண்டாவது ஆர்டராக இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்க வேண்டியது இந்த ஆர்டர்ஸ் தான். ஸோ மூணாவது அதுக்கப்புறம் டிவிஷன் சிம்பிள் எங்கே இருந்ததுன்னா அந்த டிவிஷனை பார்க்கணும். நாலாவது மல்டிப்ளிகேஷன், அஞ்சாவது அடிஷன், ஆறாவது சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் எங்கேயாவது மாற்றிக்கலாமான்னா நீங்கள் இந்த அடிஷன் சப்ராக்ஷன் வேணும்னா மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்ராக்ஷன் அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணலாம். மற்ற எந்த ஆர்டரையும் மாற்றக்கூடாது. ப்ராக்கெட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, ரெண்டாவது ப்ரியாரிட்டி ஆர்டர்ஸ், மூணாவது ப்ரியாரிட்டி டிவிஷன், நாலாவது ப்ரியாரிட்டி சப்ராக்ஷன், 5, 6 வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணணும். இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த ஒரு சின்ன சம்மை சால்வ் பண்ணலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 9 + 5 × 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பாட்மாஸ் ரூல் படி இதில் ஏதாவது ப்ராக்கெட்ஸ் இருக்கா, இல்லை. ஆர்டர்ஸ் எதாவது இருக்கா, இல்லை. டிவிஷன் இருக்கா, இல்லை. ஸோ என்ன இருக்குது அடுத்து, மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போது இதை ஃபஸ்ட்டு பண்ணணுமா இதை ஃபஸ்ட்டு பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 5 × 2 தான் நமக்கு ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுவோம், 9 + 5 × 2 10. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த ஆப்ரேஷன் என்னது, நமக்கு அடிஷன் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் என்ன, 19 தான். ஏன் இதை மாற்றி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மாறி வரும். ஸோ ஃபஸ்ட்டு 9 + 5 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 9 + 5 பண்ணுறீங்க × 2 இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 9 + 5 பண்ணிங்கன்னா என்ன வரும், 14 × 2 என்ன வரும், 28ன்னு வந்துடும். ஸோ என்டையராக வேறு ஆன்சரே வருது இல்லையா. ஸோ டெஃபினட்டாக இது தவறான ஆன்சர். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளால் சரியான ஆன்சர் கிடைக்கும். இது ஏன் தவறு, இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா. அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், நான் முன்னாடி பாட்மாஸ் சொன்னேன், இங்கே டைப்பிங்கில் பிட்மாஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஏன் இந்த பிட்மாஸ்னால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன்னு நினச்சிட்டிங்களா, இல்லைங்க. பாட்மாஸ்னாலும் பிட்மாஸ்னாலும் ஒன்று தான். உங்களுக்கு சம்மில் யூஸிங் சால்வ் திஸ் ஈக்குவேஷன் யூஸிங் பிட்மாஸ்னு கொடுக்கலாம், இல்லை பாட்மாஸ்னு கொடுக்கலாம். ஸோ அதனால் பிட்மாஸ்னாலும் சேம் தான். இந்த ஐ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஸோ ஆர்டர்னு சொல்லலாம், இல்லை இண்டிசஸ்னு சொல்லலாம், ரெண்டும் சேம் தான். லாஸ்ட் டைம் கேட்ட எக்ஸாம்பிள் சால்வ் திஸ் ஈக்குவேஷன் யூசிங் பிட்மாஸ் ரூல்னு போட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு புரியாமல் விட்டுட்டுன்னு சொன்னாங்க. ஸோ பிட்மாஸ்னாலும் பாட்மாஸ்னாலும் ஒன்று தான், ஒரே மீனிங் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பாட்மாஸ்னு கொடுக்கலாம், பிட்மாஸ்னு கொடுக்கலாம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் இந்த பாட்மாஸ், எதுக்கு இந்த ப்ராக்கெட்ஸ், ஏன் இதை நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல. இது நம்ம புக்கில் இருக்க சம் தான். ஸோ செல்வி அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு 4 பேர், மொத்தமாக ஒரு 5 பேர் ஒரு மோர் கடைக்கு போகிறாங்க. 5 பேர் மோர் கடைக்கு போகிறாங்க. ஒரு மோரோட விலை 6 ரூபா நினச்சிட்டு 5 பேரும் மோர் வாங்கி குடிச்சிடுறாங்க. ஸோ மோர் வாங்கி குடிச்ச உடனே செல்வி என்ன பண்ணுறா, 5 பேர் இன்ட்டு 6 பேர், ஒரு மோர் 6 ரூபா நினச்சிட்டு 30 ரூபா கால்குலேட் பண்ணி கடைக்கார்ட்ட கொடுக்குறாரு. கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, இல்லை செல்வி மோர் விலை 2 ரூபா ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செல்வி என்ன பண்ணுறா, திருப்பி கால்குலேட் பண்ணுறா. 5 × 6 + 2, 2 ரூபா ஏறிடுச்சு இல்லையா, போட்டு 32 ரூபா கொடுக்குறாரு. கடைக்காரர் உடனே சொல்கிறாரு, இல்லை செல்வி 30 ரூபா இல்லை 40 ரூபா கொடுமான்னு சொல்கிறாரு. கடைக்காரர் எவ்வளோ கேட்குறாரு, 40 ரூபா கேட்குறாரு. செல்வி சொல்கிறா, இல்லையே என் கணக்குப்படி நான் மல்டிப்ளை ஃபஸ்ட்டு பண்ணுவேன், அப்புறம் அடிஷன் பண்ணுவேன், அப்படி பண்ணால் எனக்கு 32 ரூபா தானே வருதுன்னு சொல்கிறா. கரெக்டு தானே, செல்வி சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணால் 32 ரூபா தானே வருது. இங்கே தான் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா ப்ராக்கெட்ஸோட வேல்யூ என்னன்னு யோசிக்கணும். ஸோ இந்த சம்மர் செல்வி எப்படி போட்டிருக்கணும் அப்படின்னா 5 × 6 + 2, இந்த ரெண்டும் ப்ராக்கெட்டில் இருந்தது அப்படின்னா செல்விக்கு என்ன கிடச்சிருக்கும், சரியான ஆன்சர் கிடச்சிருக்கும். இப்போ போடுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம பாட்மாஸ் ரூல் என்ன, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ 5 × இந்த ப்ராக்கெட்ஸ் இருக்க சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கும், 8ன்னு வந்திருக்கும். ஸோ இப்போ கூட்டி பாருங்கள், 40 ரூபா. உங்களுக்கு புரியுதா, ஒரு மோரோட விலை 2 ரூபா கூடிடுச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு மோரோட விலை என்ன ஆயிருக்கு, 8 ரூபா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை தான் கால்குலேட் பண்ணணும். இதை கால்குலேட் பண்ணிட்டு தான் 5 பேர் கூட கால்குலேட் பண்ணணும். இப்போ புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு தெரியுதா, ஏன் வந்து செல்வி கணக்கு வந்து 32 ரூபா வருது, கடைக்கார கணக்கு 40 ரூபா வருதுன்னு சொல்லிட்டு. இதுதான் ரீசன் நம்ம ஏன் இந்த பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எதை பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ புரியுதுங்களா, பள்ளியோட கணக்கு என்ன இருக்குது, கடைக்காரோட கணக்கு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், எது ப்ராக்கெட்டில் இருக்கோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம், சிம்பிளிஃபை. ஸோ இப்போ யூஸ் பண்ணி இதே பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சம்மில், ப்ராக்கெட்ஸ் எதாவது இருக்கா, இல்லை. ஆர்டர்ஸ் எதாவது இருக்கா, இல்லை. டிவிஷன் இருக்கா, இருக்குது. ஸோ டிவிஷன் எங்கே இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க, 24 அப்படியே கொண்டு வாங்க, ப்ளஸ் 2 மல்டிப்ளை இந்த 8 / 2 என்ன வரும், 4 - 1. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், இப்போ என்ன இருக்குது, நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இதை நீங்கள் சால்வ் பண்ணணும் இல்லையா. ஸோ 24 + 2 × 4 8 - 1. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து ப்ளஸ் பண்ணலாம். 24 + 8 32 - 1 = 31. புரியுதா ஆன்சரு? ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். இப்போ புரியுதுங்களா, இந்த பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது இல்லை சுருக்கிறதுன்னு சொல்லிட்டு. சரியா? எதாவது டவுட் இருக்குங்களா? நம்ம இன்னும் நிறைய சம் இதே மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். ஸோ இது ஈஸி தான் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டிவிஷன் போடுறோம், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ப்ளஸ் அண்ட் அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் ஆப்ரேஷனை பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், 45 / 7 + 8 ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் -2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பாட்மாஸ் ரூல் படி ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பண்ணால் என்ன வரும் நமக்கு, 45 / ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் ஃபஸ்ட் பண்ணால் 15 - 2ன்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 45 / 15 என்ன வரும் ரிசல்ட்டு, 3 - 2 = 1. அவ்வளோதாங்க. ஸோ புரியுதுங்களா எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ ஈஸியாக சரியாக தவறாக சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம புக்கில் இருக்க சம்ஸு. ஸோ பேசிக்லேருந்து போகலாம், ஸ்க்ராட்ச்லேருந்து போனால் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்னும் அடுத்தடுத்து நிறைய காம்ப்ளெக்ஸான சம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பேசிக்கில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி சம்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ சீக்கிரமாக போயிடலாம். சரியா? ஸோ இப்போ சரியாக தவறாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்கிறாங்க, 3 + 9 × 8 = 96ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 9 8s are 72. 72 + 3 என்ன வரும், 75 வரணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 96 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. 96 எப்படி வரும், 9 + 2 நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12 × 8 போட்டிங்கன்னா என்ன வந்துடும், 96 வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை தான் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் +3 போடணும்.
இப்போ புரியுதுங்களா? ஸோ இது தவறு. ஸோ ரெண்டாவது சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? 7 multiply 20 minus 4. 7 into 20 minus 4 equal to 136 கேட்குறாங்க. ஸோ பாட்மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் போடுவோம், அதுக்கப்புறம் மைனஸ் போடுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன ஆகும்? 140 minus 4 equal to 136. அப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்டு தான், இது சரி. அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அண்ட் டிவிஷனும் இருக்குது. அது கூட என்னவே இருக்குது? ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க தான் சால்வ் பண்ணணும். ஸோ 40 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க சால்வ் பண்ணி என்ன வரும்? 15 வரும். அண்ட் தென் டிவைடட் பை 2. ஸோ 50 டிவைடட் பை 2 என்ன? இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி. 50 டிவைடட் பை 2 25. ஸோ 40 ப்ளஸ் 25 என்ன வரும்? 65 வரும். ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 45 கொடுத்துருக்காங்க. அப்போது இதுவும் தவறு. ஸோ புரியுதுங்களா? பேசிக் என்ன எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுச்சிங்களா உங்களுக்கு? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த சிம்பிளிஃபை பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 550 டிவைடட் பை 100 ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃப் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆர்டர்ஸில் வரும்போது இந்த ஆஃப்னு வரலாம், இல்லை தமிழில் இன், இல்லை இல்லுன்னு வரலாம், இன்னுன்னு கொடுக்கலாம், இல்லை இல்லுன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆஃப் இல்லை 11 powers 2ன்னு இப்படி கொடுக்கலாம், இல்லை √11 இப்படி வரலாம். இது எது வந்தாலும் நீங்கள் இந்த செகண்ட் ஆர்டர், இந்த ஆர்டர் ஆஃப் இதில் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சம்படி என்ன? 550 டிவைடட் பை 11 into 5. இது ஆஃப்னா அதை மல்டிப்ளைன்னு எடுத்துங்க. ஸோ என்ன வரும் நமக்கு? 550 டிவைடட் பை 55. ஸோ டிவைட் பண்ண என்ன வரும் ஆன்சர்? நீங்கள் அடிச்சிங்கனாலே 10ன்னு வரும். ஸோ ஆன்சர் 10. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்லையும் 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர் டிவைடட் பை 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கொயர் வந்தாலோ ரூட் வந்தாலோ இல்லை ஆஃப் இன் வந்தாலும் என்ன தான் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அதை தான் எடுத்துக்கணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர்டு என்ன? 25 டிவைடட் பை 5. ஸோ இந்த 5 அப்படியே வச்சுங்க. அடுத்து இது தான் பண்ணணும் இல்லையா? ஸோ 25 டிவைடட் பை 5 we know very well 5. ஸோ 5 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 10. புரியுதுங்களா? ஸோ ஈஸியாக இருக்குங்களா? இதெல்லாம் நம்ம புக்கில் இருக்க சம்ஸ். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் பேசிக். இது தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற சம்ஸ் பார்க்க முடியும். எதாவது டவுட் இருக்குன்னா இதை ஒரு திருப்பி பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த சம் பாருங்கள். இப்போது சிம்பிளிஃபை. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரவி ப்ராக்கெட்ஸ்னு சொன்னீங்க, இந்த இடத்துல இவ்வளோ ப்ராக்கெட்ஸ் இருக்குன்னு கேட்குறீங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்ன ப்ராக்கெட்ஸ் இருந்தாலும் எத்தனை ப்ராக்கெட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது எது இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட். ஸோ இப்போ இந்த 2 ப்ராக்கெட்டுக்கு நடுவில் இன்னொரு ப்ராக்கெட் இருக்குல்ல, எது இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்னு பாருங்கள். ஸோ நீங்கள் அதை தான் வந்து சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் படி என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் அப்போது 100 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் அப்படியே வச்சுங்க. 3 multiply 2 6 மைனஸ் அந்த மைனஸ் அப்படியே வச்சுங்க. 6 டிவைடட் பை 2ன்னு இருக்குது. சரியா? ஸோ இப்போவும் என்ன பண்ணணும்? இந்த ஹோல் ஈக்குவேஷனில் இங்கே அடுத்த 2 அந்த ஒரு ப்ராக்கெட் நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராக்கெட் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இதுக்குள்ளே எதை ஃபஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் வி நோ பாட்மாஸ் ரூல் படி இங்கே டிவைட் இருக்குது, அதுதான் ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படியே கொண்டு வாங்க. 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் இந்த காலி பிரேசஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு 6 மைனஸ் 6 டிவைடட் பை 2 3ன்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ பிரேசஸை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது 100 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 இங்கே என்ன வரும்? அகைன் இதுவும் ப்ராக்கெட்குள்ளே இதுதான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன வரும்? 3. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட் இதுக்குள்ளே வெளில வரணும், ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். எனிவே அங்கே இருக்கிறது ப்ளஸ் தான். ஸோ 100 ப்ளஸ் 8 டிவைட் பை 2 ப்ளஸ் 3ன்னு வரும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு டிவைட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 100 ப்ளஸ் 8 டிவைட் பை 2 4 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 107. புரியுதுங்களா? ஆட் பண்ணி ரிசல்ட் 107 வருது. ஸோ இப்போ தெரியுதுங்களா? என்ன ப்ராக்கெட் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் என்னவாக இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு அடுத்து தான் அடுத்த ப்ராக்கெட் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரியா? அப்படி போனோம்னா பாட்மாஸ் ரூல் படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த சம். இந்த சம்மில் பாருங்கள், என்ன ரவி ப்ராக்கெட்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே போகுது, இங்கே ஒரு புதுசாக போட்டிருக்கீங்க, இங்கே என்ன தெரியாமல் கோடு போட்டிருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? இது தெரியாமல் போட்ட கோடுலாம் இல்லைங்க. ஸோ நமக்கு ப்ராக்கெட்ஸ்லேயே 3 டைப் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஒன்று பராந்தசிஸ் இல்லை ஸ்மால் ப்ராக்கெட் சொல்லுவாங்க. இதை வந்து இன்னொன்று
கர்லி பிரேசஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் ஒரி பண்ண வேணாம். ஸோ நம்ம இந்த பேசிக்காக இந்த சில 4 சிம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பார் மேலே போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் வந்து விண்குலம் இல்லை பார்னு சொல்லுவாங்க. விண்குலம் இல்லைனா பார்னு சொல்லலாம். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி பராந்தசிஸ் இல்லை ஸ்மால் ப்ராக்கெட்ஸ், இது கர்லி பிரேசஸ் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸோ இந்த ஆர்டர் எப்போவுமே இதுதான் இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டாக இருக்கும், இது அதுக்கு அவுட்டர், இது வந்து அதுக்கு அவுட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பார்க்கலாம், நம்ம சம்மில் நமக்கு ஆக்சுவலாக பராந்தசிஸ் கொடுக்கல, பட் கர்லி பிரேசஸ் இருக்குது, அதுக்கு அவுட்டரில் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்ஸை நீங்கள் ஆர்டருக்கு பெருசாக கன்சிடர் பண்ண வேணாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது இன்னர் மோஸ்ட்டில் இருக்கோ, இந்த பெரிய ப்ராக்கெட் எது சின்ன ப்ராக்கெட் இருக்கிறதுலே சின்ன ப்ராக்கெட்டோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கனாலே இந்த சம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா சில எக்ஸாம்பிள் கொஷின்ஸில் பார்த்துருக்கோம், இந்த ஆர்டர்ஸை மாற்றிருக்காங்க, கர்லி பிரேசஸை வெளில போட்ட மாதிரி சம்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஆர்டர் பிரேசஸ் வச்சு ஆர்டர் எடுத்துக்க வேணாம். இந்த பைப் எங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் மோஸ்ட் ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த பைப்புக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் தென் அடுத்தடுத்த பிரேசஸ்க்கு ஓப்பன் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், இந்த இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். அதுலேயும் ஃபஸ்ட்டு இந்த பார் இருக்கிறது தான் நம்மளோட ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ அப்படி சால்வ் பண்ணோம்னா இந்த ரெஸ்ட் ஆஃப் திங் அப்படியே கொண்டு வாங்க. 20 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க 8 மல்டிப்ளை 2 ப்ளஸ் பிரேஸ் ஓப்பன் பண்ணி 6 மல்டிப்ளை 3 18 மைனஸ் 10 டிவைடட் பை 5 க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது 20 இந்த பிரேசஸ்குள்ளே இருக்க இதை தான் நம்ம திரும்ப சால்வ் பண்ணணும். 8 மல்டிப்ளை 2 ப்ளஸ், ஸோ இங்கே இதை சால்வ் பண்ண மாதிரி இங்கே என்ன பண்ணணும், டிவைட் இருக்குது. ஸோ அடுத்த ப்ரியாரிட்டி நம்ம இதுக்கு தான் கொடுக்கணும். ஸோ இந்த 18 அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. மைனஸ் 10 டிவைடட் பை 5 2. ஸோ திரும்ப சால்வ் பண்ணுங்கள். 8 மல்டிப்ளை 2 ப்ளஸ், ஸோ இப்போ 18 மைனஸ் 2 16. ஸோ இந்த பிரேசஸ்லேருந்து வெளில எடுக்கணும் என்ன பண்ணணும், இங்கே இருக்க இந்த சிம்பிளில் இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, நமக்கு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். ஸோ 20 இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. ஒவ்வொரு சிம்பிளையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. ஸோ 8 மல்டிப்ளை 2 ப்ளஸ் 16 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ப்ரியாரிட்டி என்ன, 20 ப்ளஸ் இங்கே என்ன மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை தான் ஃபஸ்ட் நம்ம பண்ணோம். ஸோ 8 இன்ட்டு 2 16 ப்ளஸ் 16 ஸோ ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 32. ஸோ இப்போ இந்த அகைன் இந்த ப்ராக்கெட்ஸை கிளியர் பண்ணால் இந்த ப்ளஸ்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 20 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 52. புரியுதுங்களா? ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ண தெரியுதுங்களா? ஸோ சேம் ஒரே ரூல் தான், அந்த பாட்மாஸ் ரூல் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்ஸ்ன்றதுலேயே வெரைட்டி ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்குது, அதில் எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த வின்குள்ளே மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இல்லை இந்த பார் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது இருந்தால் ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிடுங்க. ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸோட ஆர்டர் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். எது சின்ன ப்ராக்கெட் இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணால் போதும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ் டைப் சம்ஸு. நம்ம புக்கில் நம்ம கொடுத்துருக்க சம்ஸு எக்ஸாமுக்கு இந்த மாதிரி வருமானா வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஓகே, நீங்கள் உடனே பார்த்து அப்படி பார்க்கும்போது ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 + 5 - 7 × 1 இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 7 × 1 7. ஸோ 3 + 5 - 7 இருக்குது. ஸோ 3 + 5 அடுத்து என்ன பண்ணுவீங்க, 8 வரும். 8 - 7 = 1. ஸோ நமக்கு ஆப்ஷன் எங்கே 1 இருக்குது, இதோ இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 24 டிவைடட் பை 8 - 3 × 2 அப்படின்னு இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணணும், ரெண்டாவது ஆப்ரேஷன் இதை பண்ணணும், மூணாவதாக டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 × 2 6. ஸோ 8 - 6ன்னு வரும். அண்ட் 24 டிவைடட் பைன்னு இருக்குது. சரியா? ஸோ 8 - இப்போ என்ன வரும் ஆன்சரு, 24 டிவைடட் பை 8 - 6 2. ஸோ ஆன்சர் என்ன, 12. ஆன்சர் நமக்கு 12 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரியா? அடுத்த சம், பிட்மாஸை பயன்படுத்தி, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாட்மாஸ்னு கேட்கலாம், பிட்மாஸ்னு கேட்கலாம். பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. இப்போ இவ்வளோனா என்ன கொடுத்தாங்கன்னா நம்மளை வந்து டேரெக்டாக சால்வ் பண்ண சொல்லி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ ஆன்சரே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சிம்பிளாக அப்ளை பண்ணி பாருங்கள் என்ன சிம்பிள் வரும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ப்ளஸ் அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் அப்ளை பண்ணால் என்ன வரும், ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, இதுதான் ப்ராக்கெட்டில் இருக்குது, இதுதான் நம்ம பண்ணணும். 6 டிவைடட் பை 12 - 6 இந்த 2 + இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி பாருங்கள். இது அகைன் இதை நம்ம டிவைடில் இருக்க தான் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் என்ன வரும், 2 + 6 - 12 டிவைடட் பை 6 என்னது
2. இப்போ போட்டு பாருங்கள், 8 minus 2 6ன்னு வரும். நமக்கு 6 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லை. ஸோ நமக்கு இங்கே 6 கொடுக்கல, அப்போனா இது ஆன்சர் கிடையாது, ப்ளஸ் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம மைனஸ்க்கு போட்டு ட்ரை பண்ணலாமா? ஒரு நிமிஷம் இதை அடிச்சிடுறேன். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது, இந்த இடத்துல ப்ளஸ் யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ மைனஸ் யூஸ் பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல மைனஸ் போட்டு பாருங்களேன். ஸோ இப்போ என்ன வரும், அகைன் ஆஸ் யூஷுவல் இதை தான் ஃபஸ்ட் சால்வ் பண்ணோம். ஒரு 6 இங்கே டிவைடட் பை 12 மைனஸ் 6 மைனஸ் 2 இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு 2 மைனஸ் 6 மைனஸ் இங்கே 12 டிவைடட் பை 6 என்ன தான் வரப்போகுது, 2 தான் வரப்போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2 minus 6 minus 4 minus 6ன்னு வரும். ஸோ minus 6 என்ன ஆன்சர் கரெக்டாக இல்லை, இங்கே கொடுத்துருக்கிறது 10, அப்போது மைனஸும் வராது. ஸோ இப்போ என்ன ஆச்சு, 2 சிம்பிள் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவதாக இருக்க சிம்பிள் இதுதான். ஸோ மல்டிப்ளை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா இப்போது? ஸோ மல்டிப்ளை போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளையாக மாற்றிக்குங்க. ஸோ அகைன் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 multiply 6 minus 12 வச்சுட்டு இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் என்ன வரப்போகுது, டிவைடட் பை 6ன்னு வரப்போகுது. இப்போது போடுங்க, ஃபஸ்ட்டு இதை போட்டோன்னா என்ன வரும், 2 multiply 6 minus 2ன்னு வரும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ 12 minus 2ன்னு வரும். 12 minus 2 என்ன நமக்கு ஆன்சர் 10. ஓகே, நமக்கு 10 வந்துருச்சு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன நமக்கு இங்கே இதுதான், மல்டிப்ளை தான் இந்த இடத்துல நடுவில் மிஸ் ஆன சிம்பிள். ஸோ புரியுதுங்களா, கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ நம்பர் கொடுத்துட்டு உங்களை ஆப்ஷனும் கேட்கலாம், நம்பர் கொடுத்து சால்வ் பண்ணி அந்த ரிசல்ட்டும் கேட்கலாம், இல்லை இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸும் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ புரிஞ்சிச்சா, இதில் எதுவும் டவுட் இல்லையா? இது ரொம்ப ஈஸி தான் எல்லாருக்கும், புரியுதுங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ அடுத்த லெவல் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். இது வந்து புக்கில் இல்லாமல் நமக்கு மற்ற ஆத்தர்ஸ் கிட்டேருந்து எடுத்த சம்ஸு, சிமிலராக வேர்ட் மாஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுற சம்ஸு. ஓகேவா? ஸோ இது சேம் தாங்க, நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சம் தான். இடையில நான் சொன்ன ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஆஃபும் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நார்மலாக இருக்க நம்பர்ஸுக்கு பதிலாக ஃப்ராக்ஷன் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ஃப்ராக்ஷன் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீட்டெயில். ஸோ ஃப்ராக்ஷன் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆஃப் இங்கே இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், பை டிஃபால்ட்டாக இந்த ரெண்டுத்தையும் தான் ஃபஸ்ட்டு எடுத்து சால்வ் பண்ணணும், அப்படி தானே? ஸோ 5 இது அப்படியே வச்சுக்கோங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாகவே இப்போதைக்கு, ப்ளஸ் இந்த 3/4 ஆஃப்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளைன்னு போட்டுக்கோங்க, 8/9. ஸோ இதை மட்டும் இப்போ சால்வ் பண்ணலாம். நமக்கு என்ன இருக்குது இங்கே, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே நம்ம அடிச்சிடலாம். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்போது, 2/3 இந்த இதுலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ திரும்ப அப்ளை பண்ணுங்கள், 5 1/2 ப்ளஸ் 2/3. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட் 2 நம்பர், அடுத்தது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும், இந்த நம்பரையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். அது எப்படி மாற்றணும்னா, சிம்பிள் ரூல் தான். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கீழே இருக்க நம்பரை இந்த நம்பர் கூட 5 கூட மல்டிப்ளை பண்ணணும், அண்ட் தென் வர ரிசல்ட்டை மேலே இருக்க ஒன்று கூட ஆட் பண்ணணும். இது சிம்பிள் ரூல் தாங்க. கீழே மல்டிப்ளிகேஷன், மேலே ப்ளஸ். அப்போ என்ன வரும், 5 × 2 10, 10 + 1 11, 11 மேலே வச்சுட்டு கீழே டிவைடில் அதே நம்பர், அந்த 2 என்ன இருந்ததோ கீழே அதையே போட்டுங்க, அவ்வளோதான். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது பேசிக் ரூல் தான். கீழே ஒரு மல்டிப்ளிகேஷன், அப்புறம் மேலே ப்ளஸில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணும், இன்னொரு நம்பர் போட்டு தரேன், 4 3/7 இப்படி இருக்குன்னு வச்சுப்பேன். இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா இது எப்படி பண்ணணும், நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றோம்னா கீழே மல்டிப்ளிகேஷன், அப்புறம் மேலே ப்ளஸ். ஸோ 4 7s are 28, 28 + 3 31/7. புரியுதுங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3 1/4 இப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து திரும்ப ஃப்ராக்ஷன் எப்படி மாற்றலாம், கீழே மல்டிப்ளிகேஷன், மேலே ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏதாவது மைனஸ் இருந்தால் என்ன பண்ணலான்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ 4 × 3 12, 12 + 1 13, அந்த 13 மேலே போட்டுட்டு கீழே அந்த 4 அப்படியே இருக்குங்க. இந்த மைனஸ் என்ன பண்ணணும், அதை மல்டிப்ளிகேஷனாக யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மைனஸ் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிங்க, வெளில போட்டுங்க. புரியுதா? ஸோ இதுதான் நார்மலாக வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது. சரியா? இன்னும் நிறைய சம்ஸ் இந்த மாதிரி பார்க்க போகிறோம், இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். சரியா? ஸோ இப்போ நம்ம சம்முக்கு வருவோம். இங்கே ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம், ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது, 2/3 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக அடிச்சிடலாமா? அந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. லாஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சம்மில் அடித்தோம், ஏன் ரீசன்னா அங்கே நடுவில் நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது.
இந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஒரு விஷயம் பேசிக் ரூல் இது ஞாபகம் வச்சுங்க. மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ இருந்தால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டைரெக்டாக அடிச்சிடலாம். சப்போஸ் ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ இருந்ததுன்னா என்ன பண்ணக்கூடாது, டைரெக்டாக அடிக்கக்கூடாது. இது காமனான டிவிசிபிள் நம்பர் கீழே இருக்க 2 நம்பர் காமனாக இருந்ததுன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஆனால் பட் இந்த மாதிரி மாறி இருக்குது, வேறு நம்பர் இருக்குது அப்படின்னா இது நம்ம 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அப்படி இல்லைனா எல்சிஎம் பண்ணணும். ஸோ எல்சிஎம் இப்போ பார்க்க வேணாம், எல்சிஎம் நமக்கு எனவே அடுத்த சிலபஸ் டாப்பிக்கில் இருக்குது, நம்ம அப்போ இன்னும் டிஸ்கிரிப்டிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி கீழே வேறு டினாமினேட்டர் இருக்குது, வேறு நம்பர் இருக்குன்னா என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணால் என்ன வரும், 33 டிவைடட் பை, ஓகே இந்த டிவைட்ஸ் அப்படி கீழே வச்சுங்க, 33 இது வந்து 4, நடுவில் இருக்க சிம்பிள் அப்படியே போட்டுங்க 4, இது 2 இருக்கு இல்லையா, வேறு நம்பர் இருக்குல்ல, இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி வரதை கீழே போட்டுங்க. ஸோ 2 × 3 என்னது 6. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், 37 டிவைடட் பை 6. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பேசிக் ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான் டிவிஷன், இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிற 2 நம்பருக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷனோ இல்லை டிவிஷனோ இருந்தால் தான் என்ன பண்ணணும், டேரெக்டாக அடிக்கணும். ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்ததுன்னா எல்சிஎம் எடுக்கணும், இல்லைனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மாற்றி ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இது சிமிலர் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ நமக்கு என்ன சம் கொடுத்துருக்காங்க, 1 4/3 ப்ளஸ் 2/3 ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை 8/15 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த மல்டிபிள் இது தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஆனால் இது என்ன, ஒன்று மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இன்னொன்று நார்மல் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதையும் என்ன பண்ணணும், நார்மல் ஃப்ராக்ஷன் தான் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன ரூல் இருக்குது, கீழே மல்டிப்ளிகேஷன் மேலே ப்ளஸ். ஸோ 3 1s are 3, 3 + 4 7, 7/3 ப்ளஸ் 2/3. ஸோ இப்போ நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா, தேவையில்லை இங்கேயே. ஏன்னா கீழே இங்கே என்ன இருக்குது, ரெண்டுமே சேமாக இருக்குது, ரெண்டுமே காமனாக இருந்தால் என்ன பண்ணலாம், ஒரு காமன் நம்பரை கீழே அந்த காமன் நம்பர் 3 வச்சுக்கிட்டு டேரெக்டாகவே ப்ளஸ் பண்ணிடலாம். 7 + 2 = 9/3. நீங்கள் இதை அடித்தா என்ன வரும், 3ன்னு வரும். ஸோ நமக்கு சம்மில் பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 × 8/15 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக 3 × 8 24 டிவைடட் பை 15 போடலாம். சிம்பிளாக தான் ஆன்சர். ஸோ புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இந்த சம் புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே கீழே நமக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் 2 காமனான நம்பர் இருந்ததுனால நம்ம என்ன பண்ணலை, கிராஸ் மல்டிப்ளிகேஷனோ எல்சிஎம்மோ எடுக்கல, டேரெக்டாக 3ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ டேரெக்டாகவே ஆட் பண்ணோன்னா 9/3. இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா நமக்கு 3. ஸோ 3 கூட ரெஸ்ட் ஆஃப் த நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வருது, 3 8s are 24, 24/15. நம்ம இதோட சம்மை சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த சம் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் தான். நீங்கள் இந்த சம் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ராக்கெட்ஸாக இருக்குது, நடுவில் எந்த சிம்பிளுமே கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு அர்த்தம், மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா எந்த சிம்பிளுமே கொடுக்கலாம். ப்ராக்கெட்ஸ் என்ன மீன் பண்ணுதுன்னா இன்டூ, மல்டிப்ளிகேஷன் தான் மீன் பண்ணுது. ஸோ மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது சால்வ் ஆகுதா, ஒரு நம்பர் டேரெக்டாக கேன்சல் ஆகுதா, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நம்ம கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ 3 எங்கே இருக்கா, எஸ் 3 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், 3க்கு 3 கேன்சல் பண்ணிடலாம். 7 இருக்கா, 7க்கு 7 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, நமக்கு 2ம் 5ம் இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கங்க. 2 × 5 = 10. அவ்வளோதான் ஆன்சர். என்ன ரவி இவ்வளோ ஈஸியாக இருக்குது? ஆமாம், இது ஈஸி தாங்க. ஸோ வெறும் ப்ராக்கெட்ஸ் மட்டும் தான் இருக்குது, எந்த சிம்பிளுமே இல்லைன்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எதாவது அடிக்க முடியும்னா அந்த நம்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதில் நீங்கள் என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா, இவ்வளோ ஈஸியாக சம் வருமானு கேட்டால் வராது. இதில் உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கேட்கலான்னா, ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் வச்சிடலாம், மைனஸ் இங்கேயோ இல்லை 5 ஏதாவது ஒரு மைனஸ் வச்சிடலாம். ஸோ அப்படி மைனஸ் வச்சா என்ன பண்ணணும், -2 × 5. இந்த பேசிக் ரூல் தான். 2 × 5 10 தான், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -10ன்னு ஆன்சர் வரும். அவ்வளோதான். ஸோ எந்த மாதிரி சம் கேட்டாலும் அதுக்கு போடுற மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இங்கேயும் -5 கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே -5ல் இருக்குன்னா என்ன பண்ணலாம், -2 × -5. ஸோ இப்போ என்ன வரும், அகைன் -2 × மைனஸ் ப்ளஸ் தான். ஸோ +10 தான் ஆன்சர் வரும். ஸோ புரியுதுங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ்லாம் புக்கில் இருந்தது அண்ட் அதர் ஆத்தர்ஸ் அவங்க கொடுத்த சம்ஸு.
சிமிலராக இதை சிம்பிளிஃபிகேஷன் யூஸிங் பாட்மாஸில் அவங்க கொடுத்த சம்ஸு எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற சம்ஸ் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? இதே சிம்பிளிஃபிகேஷனுக்கு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இது என்ன ரவி, இது வரைக்கும் பார்க்காத சம்மாக இருக்குன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. இது வரைக்கும் பார்த்த சம் மாதிரி தான். அதை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நார்மலாக இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனும் பார்த்துட்டோம், இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வரதையும் பார்த்துட்டோம். ஸோ டேரெக்டாக ஃப்ராக்ஷனாவோ இல்லை டேரெக்டாக சிங்கிள் லைனாவோ கொடுக்காம இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ பேசிக் நமக்கு தெளிவாக இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக போடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், அந்த நடுவில் இருக்க லைன் அப்படியே போட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்க மேலே இருக்கிறத சால்வ் பண்ணுங்கள். எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும், அப்புறம் ப்ளஸ் பண்ணணும். ஸோ 8 × 2 16 + 6. கீழே இருக்கிறது அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 5 × 4 20 - 2. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், என்ன ஆன்சர் வரும், 22 / 18 வரும். ஸோ இதை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் என்ன வரும் ஆன்சரு, ஸோ 11/9 வரும். ஸோ புரியுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர். ஸோ சில நேரத்தில் நீங்கள் இதை ரொம்ப முக்கியமாக வச்சுங்க. இந்த கொஸ்டினில் எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாமில் இந்த ரிசல்ட்டை அவங்க ஆப்ஷனில் வைக்கவே இல்லை. அவங்க ஆப்ஷனில் வச்சுருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்தது. ஸோ அப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக, நார்மல் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி மாற்றலாம்? ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோன்னா, ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்க நம்பரை ஃப்ராக்ஷனாக எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்த்துக்கலாம்னா, ஃப்ராக்ஷனில் இருக்குது இல்லையா, இந்த 11/9 ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த என்ன மேலே இருக்க நம்பரோ அதை 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 11ல் எத்தனை 9 இருக்குது, 9. ஸோ 9 போனால் ஸோ 2 தான் உங்கள் பேலன்ஸு. அண்ட் மேலே இருக்குது இல்லைங்களா, இதுதான் அந்த ஃபுல் நம்பர். ஸோ இப்போ இது எப்படி எழுதணும்னா, அந்த 9ஐ ஆஸ் யூஷுவல் கீழே வச்சுக்கோங்க. இந்த எத்தனை டைம் இது டிவைட் ஆச்சோ அதுதான் உங்களோட மெயின் நம்பர். அண்ட் உங்களோட பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் மேலே வரணும். ஸோ இதுதான் உங்களோட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஃபார்ம். இந்த 11/9 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதணும்னா இப்படி தான் எழுதணும், 1 2/9. ஸோ புரியுதுங்களா? இதுதான் அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில டைமில் சில மாதிரி உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், சப்போஸ் உங்களுக்கு வந்த ஃபைனல் ரிசல்ட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் இல்லை, ஏன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் இல்லையா, ஆப்ஷன்ஸில் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த நார்மல் ஃப்ராக்ஷனாக இருக்கிறத மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ அதை நான் என்ன சொன்ன புரிஞ்சுதுங்களா, 11 நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க மேலே நம்பரை அதை கீழே நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் போதோ அதுதான் உங்களோட வேல்யூ. அண்ட் தென் அது மீன்ஸ் முக்கியமான வேல்யூ இங்கே புரியுதுங்களா. ஸோ 9ஆல் டிவைட் பண்ணுங்கள், எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகுதோ அதுதான் உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர். அண்ட் உங்கள் பேலன்ஸ் டாப்பில் வர நம்பர் என்ன வச்சு டிவைட் பண்ணிங்களோ அது உங்களோட பாட்டம் நம்பர். ஸோ இப்போ புரியுதுங்களா, 1 2/9 இதுதான் 9/11ஓட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்பர். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு நம்பர் எடுக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 15/7 நமக்கு வருதுன்னு வச்சுப்போமே. இது எப்படி, இது நார்மல் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த மேலே இருக்க நம்பரை கீழே இருக்க நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 7 15 எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸு. ஸோ 14 / 1. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. இப்போ என்ன போட போகிறோம், அந்த 7 ஆஸ் யூஷுவல் அது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். எத்தனை டைம் இது டிவைட் ஆச்சோ அது இங்கே லெஃப்ட்டில் போட்டுங்க, என்ன பேலன்ஸ் வந்ததோ அதை மேலே போட்டுங்க. ஸோ இதுதான் நம்மளோட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்போ புரியுதுங்களா எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரியுதுங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்க ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ உங்களுக்கு வர ரிசல்ட்டு ஆப்ஷனில் இல்லைனா இந்த மாதிரி அதை ஃப்ராக்ஷனில் இருக்கிறத மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்ற முடியுதான்னு பாருங்கள். மாற்றினா வர ஆன்சராக கூட இருக்கலாம். சில டைமில் டாட் வச்சு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் நீங்கள் இதை டீப்பாக டிவைட் பண்ணி டாட்டட் ஆன்சர் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, அடுத்த சம். என்ன ரவி போக போக சம் கஷ்டமாகிட்டே போகுதுன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இதெல்லாம் பார்க்க தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ சேம் அந்த பாட்மாஸ் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் நம்ம இதை பண்ணோன்னா இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன வந்திருக்கா ஆல்ரெடி ஏதாவது ப்ராக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராக்கெட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஆர்டர்ஸில் எதாவது இருக்கா, எஸ் இருக்குது, ஏன்னா நமக்கு இந்த ரூட்டட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுன்னு பாருங்கள். ஸோ 4 × 3 ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த 3√5 அப்படின்னா இதுக்கு நடுவில் என்ன இருக்குது, இங்கேயும் ஒரு மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ 3 மல்டிப்ளை எடுத்துகிட்டு √25ஓட வேல்யூ என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும். √25ஓட வேல்யூ என்ன, 5. ஸோ அதை டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் 81 / 9 இருக்குது. சரியா? ஸோ இப்போ அடுத்து இதுலேருந்து என்ன சால்வ் பண்ணணும், நமக்கு இங்கே ஒரு டிவைட் இருக்குது, அதுதான் நம்மளோட அடுத்த பாட்மாஸ் ரூலில் இருக்க நம்பர். ஸோ டிவைட் பண்ணுங்கள். 4 × 3 × 5 81 / 9 9 9s are 81 9. ஸோ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ 4 3s are 12 12 × 5 - 9. ஸோ இது இன்னும் ஷார்ட் பண்ண என்ன வரும், 12 × 5 60 - 9. ஸோ 51 தான் ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற சிம்பிளிஃபிகேஷன் சம் ரூட்டில் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான சம் ஆக்சுவலாக இது.
நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட கொஸ்டின் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சம் இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட், அட்லீஸ்ட் 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸோட ஸ்கொயர் வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு 1 to 20 நம்பர்ஸோட ஸ்கொயர் வேல்யூஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் எப்படி, இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும், இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத இந்த சம்மில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்ஸ் வச்சு சால்வ் பண்ணும்போது ஒரு ரூல் சொன்னோம். எது இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டோ, எது ரொம்ப சின்ன ப்ராக்கெட்டாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். அதே ரூல் தான் இங்கேயும். ரூட்லேயும் எது சின்ன ரூட்டோ, எது இன்னர் மோஸ்ட் ரூட்டோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரூட் என்னது நமக்கு, ரூட் 69 ரூட் 169. ரூட் 169 அப்படின்றதுல இந்த 116 மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, அது 13 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ என்னென்னு எழுதலாம், இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய ரூட்டை அப்படியே வச்சுக்கோங்க. 248 root of 51 plus இந்த 169 என்ன எழுதலாம், 13 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டை கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ அப்போ அடுத்து என்ன வரும், ஸோ எக்ஸிஸ்டிங் இருக்க அந்த 248 அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் 51 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், அந்த ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் 13 தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்த இன்னர் மோஸ்ட் ரூட் என்னன்னு பாருங்கள். இந்த 248 அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், என்ன வரும் 64. இப்போ புரிஞ்சிச்சா, 64 இஸ் ஈக்குவல் டு என்னது 8 ஸ்கொயர். ஸோ 8ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் என்னது 64. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம், 248 ப்ளஸ் 8 ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டா என்ன எழுதலாம் நம்ம, ஸோ இப்போது இந்த ரூட் 248 ப்ளஸ் 8னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுங்கள், என்ன வரும் ரூட் 256. ரூட் 256, இந்த 256 பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணணும், இது 16 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ 16 ஸ்கொயர் போடுங்க, இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ வேல்யூ என்ன 16 தான் நமக்கு ஆன்சர். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏன் இப்போ நான் சொன்னேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு, இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ 1லேருந்து 20 வரைக்கும் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க, 2 நாள் படித்து மனப்பாடமாக பண்ணி வச்சுங்க. எக்ஸாமில் நிறைய உங்கள் டைம் சேவ் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு சம்முக்கும் போயிட்டு இது என்னவாக இருக்கும் இது என்னவாக இருக்குன்னு போட்டு 256 கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த பேசிக் இதை தாண்டி அதிகமாக கேட்க மாட்டாங்க. இந்த 20க்கு மேலே எந்த சம்லையும் கேட்கறது இல்லை. ஸோ இது வரைக்கும் அட்லீஸ்ட் ரூட் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா. ஸோ அடுத்த சம், ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நான் ஏற்கனவே சொன்ன அதே ரூல் தான். ஸோ இப்போ என்ன பண்ணணுமா, ஃபஸ்ட்டு இன்னர் மோஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நீங்களே இப்போ ஆன்சர் சொல்லுவீங்க பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 56 ப்ளஸ் 8. இங்கே இதில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, ப்ரீவியஸ் சம்மில் ஒவ்வொரு ரூட்டுக்கு நடுவில் ப்ளஸ் இருந்தது, இங்கே ப்ளஸ்ஸோ எதுவும் வைக்கல. அப்போ இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது இந்த சிம்பிள்ஸ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். சரியா. ஸோ இப்போ இந்த 864 என்னென்னு போடலாம், நம்ம 8 ஸ்கொயர்னு போடலாம். சரியா. ஸோ இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆனால் என்ன எழுதலாம், 56 ப்ளஸ் ரூட் ஆஃப் 8 மல்டிப்ளை 8. புரியுதுங்களா. ஏன்னா இங்கே நமக்கு என்ன கொடுக்கல, எதுவும் சிம்பிள்ஸ் இல்லை நடுவில். ஸோ 8 மல்டிப்ளை 8. ஸோ இப்போ என்ன எழுதலாம் அடுத்து, 56 ப்ளஸ் ரூட் ஆஃப் 64. ஸோ இப்போ புரிஞ்சிச்சா. திரும்ப என்ன பண்ணணும், அதை அந்த இன்னர் மோஸ்ட் ரூட்டை ரூட் ஆஃப் 56 ப்ளஸ் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர். ஸோ அகைன் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ என்ன ஒரு சம்மு, ரூட் ஆஃப் 56 ப்ளஸ் 8. ஸோ அகைன் என்ன, ரூட் ஆஃப் 64 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர். இதுக்கு இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன, 8 தான் ஆன்சர். புரியுதா, ஈஸியாக இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த பேசிக் இந்த 1லேருந்து 20 வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ உங்களால் ஈஸியாக அது எந்த ஸ்கொயரில் வருதுன்றதை வச்சு இந்த மாதிரி சம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதே செம்ம இன்னும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சிம்பிள். நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதை சால்வ் பண்ணி ஆகணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் பார்த்த உடனே இதை நம்மளோட நோக்கம் என்ன, இதை சால்வ் பண்ணி இதுலேருந்து ஒரு சின்ன ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரூட்டை நம்ம எப்படியாவது க்ளோஸ் பண்ணி ஆகணும், இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். அப்போ என்ன பண்ணலாம், ஸோ மேலே பாயிண்டடில் கொடுத்துட்டாங்க. ஸோ மேலே 3 டாட் தள்ளி 3 வேல்யூஸ் இருக்குது, பாயிண்ட் தள்ளி 2 8 9 இருக்குது. இங்கே 0க்கு அப்புறம்
புள்ளிக்கு அப்புறம் 0 0 1 2 3 இருக்குது. ஸோ இதை முழு என்ன மாற்றணும் அப்படின்னா பேசிக்காக நமக்கு என்ன பண்ணணும், 0க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 0 வரா மாதிரி ஒரு நம்பர் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை கீழே என்ன நம்பர் பண்ணுறோமோ கீழே என்ன நம்பர் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் மேலேயே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எத்தனை 0 வச்சு பண்ணணும் மல்டிப்ளை 1 2 3 4 5, ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட் இருக்குது. ஸோ நம்மளும் 5 0 வரா மாதிரி ஒரு நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படின்னா 1 lakh வச்சு மல்டிப்ளை பண்ணணும். கீழே 1 lakh வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதே நம்பரால் மேலேயே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது புரியுதுங்களா இந்த கான்செப்ட்? நமக்கு என்னென்னா இந்த பாயிண்டில் இருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு முழு நம்பராக மாற்றுங்க. மாற்றி நம்ம அதை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்னென்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட் இருக்கிறதுனால நம்மளும் 1க்கு அப்புறம் 5 0 போட்டு வர நம்பராக மல்டிப்ளை பண்ணால் தான் இது என்ன பண்ண முடியும், நம்மளால் முழு நம்பராக மாற்ற முடியும். ஸோ இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வரும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 3 டிஜிட் தான் இருக்குது, பட் ஆனால் 5 டிஜிட் வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும் 289 0 0 வரும். கீழே நமக்கு 1 2 1 வரும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்குது. இப்போ நமக்கு இந்த 1 to 1 பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், 11 ஸ்கொயர்னு தெரியணும். இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு. இந்த 1 to 1 பார்த்தோன்னே இது 11 ஸ்கொயர் தெரியணும். இந்த 289 பார்த்தோன்னே உங்களுக்கு என்னன்னு தெரியணும், 17 தெரியணும். 17 ஸ்கொயர் வேல்யூ, இது 11 ஸ்கொயர் வேல்யூ. ஸோ அப்போ என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா இந்த 0 0 இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி பிரிக்கலாம், 289 into 100 divided by 121 இப்படி போடலாம் இல்லையா? ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தானே வரப்போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போது எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும் நம்மளால். எப்படின்னா 121 என்னது 11 ஸ்கொயர்ட், 289 என்னது 17 ஸ்கொயர்ட், மல்டிப்ளை இந்த 10 ஸ்கொயர்ட் தான் என்னது 100 எப்படி எழுதலாம் 10 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இப்போ ரூட் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன இருக்குது, 17 multiply 10 divided by 11 இருக்குது. ஸோ 170 divided by 11. ஸோ புரிஞ்சிச்சிங்களா? ஸோ ஆன்சர் எப்படி வருதுன்னு புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதெல்லாம் கஷ்டமாக இருக்கா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம். குறைஞ்சது 1லேருந்து 2 சம் எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ நிச்சயமாக ஈஸியாக எடுக்கக்கூடிய சம்ஸ் இது. சிம்பிளிஃபிகேஷன் யூஸிங் பாட்மாஸ் அப்படின்னாலே இதுதான் சம்ஸு. ஸோ டெஃபினட்டாக எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான சம்ஸ் இது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது தாண்டி பெருசாக கேட்குற மாதிரி இல்லை, இதே கான்செப்ட்ஸை மாற்றி இல்லை இன்னும் இதை காம்ப்ளெக்ஸ் பண்ணி இன்னும் நிறைய நம்பர்ஸ் கொடுத்து கொண்டு போக தான் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் சம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் சம்மில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது புரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்ஸ்க்குன்னு ஒரு 10 சம்ஸ் கொடுத்துருக்கேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லை இந்த சம்மை பார்த்து எழுதிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மொத்தமாக ஒரு 10 சம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் அதிகபட்சமாக நம்ம கேட்க முடியும் இந்த டைப்ஸ் ஆஃப் சம்ஸில். ஸோ நீங்கள் இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த டைப் ஆஃப் சம்ஸ் தான் இதில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஆன்சர் போட்டுட்டு நான் கொடுத்துருக்க ஆன்சரோடு வெரிஃபை பண்ணி பாருங்கள் நீங்கள் போட்டது கரெக்டானு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த 10 சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்து நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் சம் முடிச்சிட்டிங்க, ப்ராக்டிஸ் சம் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணி எழுதுறதுக்கு. அது ஃப்ரீ எக்ஸாம் தான். ஸோ உங்களை எவாலுவேட் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் யூசிங் பாட்மாஸ் ரூல்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ பாசிங் ஸ்கோர் 20 மார்க் மேலே எடுக்கணும், 20 இல்லை அதுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் உங்கள் இமெயில் ஐடிக்கு வரும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருக்குனாலும் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ரவிச்சந்திரன்.